மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 47ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவாயிருக்கிறார். இந்த மன்னாவினுடைய தலைப்பு பயங்கரமானவைகளை காண பண்ணுகிற கர்த்தர். பயங்கரமானவைகளை காண பண்ணுகிற கர்த்தர். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொல்லியிருக்க வார்த்தையின்படியாக நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தராயிருக்கிறார். மரித்து போற லாசருவை 4 நாள் பொறுத்து உயிரோடு எழுப்பினார். அது என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, அவனை உயிரோடு எழுப்புறது சாதாரண காரியம் அல்ல. ஆம், செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை கட்டாந்திரையில் நடக்கிற விதமாக நடந்து போக பண்ணினார். அது பயங்கரம். கர்த்தருடைய வழிகள் சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. பயங்கரம். புயல் காற்று வீசின வேளையிலே படகு கவிழத்தக்கதாய் ஒழுகத்தக்கதாய் காணப்பட்ட போது படகிலே நித்திரையாயிருந்தார். சீசரெல்லாம் அவரை தட்டி எழுப்பின போது, ஐயரே நாங்கள் மடிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன போது, காற்றையும் கடலையும் பார்த்து புயலை பார்த்து இறையாதி அமைதலாயிரு என்று சொன்ன பாத்திரத்திலே அமைதல் உண்டாயிற்று. ஆம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே செயல்படுவதற்கு அவர் வல்லமை உள்ளவரும் பயங்கரமானவருமாயிருக்கிறார். அவருடைய வார்த்தை பயங்கரமானதாக இருந்தது. அவருடைய செய்கை பயங்கரமானதாக இருந்தது. அவருடைய ஒவ்வொரு கிரியைகளும் பயங்கரமானதாக இருந்தது. வேதம் சொல்லுகிறது, காற்றையும் காண மாட்டீர், மழையும் காண மாட்டீர், ஆனாலும் பள்ளத்தாக்குகளோ தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கும். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமான காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். இயற்கையால் கூடாதது, மருத்துவரால் கூடாதது, விஞ்ஞானிகளால் கூடாதது, எந்த ஒரு மனிதனாலும் கூடாததை நம் ஆண்டவராகி கர்த்தர் நிறைவேற்றி தருகிறவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் ஏற்பட்ட நிலைமையிலும் அற்புதம் செய்கிற கர்த்தர் ஒரு பயங்கரமானவர். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பயங்கரமானவைகளை காண பண்ணுகிறதிலே அவர் சிந்தையாயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை இன்று ஒரு வறுமையாயிருக்கலாம், வறுமை நிறைந்ததாயிருக்கலாம், அடுத்த நிலைக்கு நான் எப்படி காணப்படுவேன் என்று சொல்லி ஒரு ஐயம் நமக்குள்ளே காணப்படலாம். எந்த நிலையில் அற்புதம் செய்யக்கூடிய கர்த்தர் வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண பண்ணுகிறவராயிருக்கிறார். பரலோக பிதாவை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் பயங்கரமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா செய்யக்கூடிய திறன் கொண்டவராயிருக்கிறீர். ஆண்டவரே, நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் சில வார்த்தையின்படியாக பயங்கரமானவர்களை காண பண்ணுவீராக. ஆண்டவரே, குறைவுகள் அனைத்தை நிறைவாக்குவீராக. தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் அற்புதம் செய்கிற கர்த்தர் இன்றைக்கும் அற்புத செய்களை காணப்படும். கர்த்தர் அர்ப்பணி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.